கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை இல்லாம உங்களால நீந்த முடியுமா? கால் இல்லாம உங்களால கார் ஓட்ட முடியுமா? உலகம் இவரை பார்த்து முடங்கி போனவர் அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு இவர் உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிறாரு. யார் தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் நிக் உஜிக். இந்த உலகத்துல கவலை இல்லாத ஒரு மனிதர் யாராவது இருக்கிறாங்களா? நிக் சொல்றாரு, கை இல்லை, கால் இல்லை, கவலை இல்லை. நிக் தன்னோட பலவீனத்தை ஏசு கிறிஸ்துவிடம் கொடுத்து அதையே உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றிய நிக் உஜிக்கின் அசாத்திய விசுவாச பயணம்தான் இது. தன்னோட 10 வயதில் தற்கொலை செய்ய முயன்ற இவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விசுவாச நாயகனாக மாறியது எப்படி அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 4, 1982 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்ன் அப்படிங்கிற நகரத்தில் டெட்ரா அமிலியா சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு அரிய வகை குறைபாட்டோட கை மற்றும் கால்கள் இல்லாமல் பிறந்தார். கையும் கால் இல்லாமல் பிறந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நிக்கோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்லேயே அவருக்கு வாமிட் வர மாதிரி ஒரே மாதிரி குமட்டுற மாதிரி இருந்தனால உடனடியாக அந்த அறையை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. நிக்கோட அம்மா ஒரு செவிலியராக இருந்தும் கூட தன்னோட குழந்தைய முதல் முறையாக பார்த்த அந்த மாத்திரத்தில் அதை தூக்குறதுக்கு மறுத்துட்டாங்க. தயவுசெய்து அதை என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் கதறி அழுதாங்க. ஒரு தாயாக அந்த நிலையை ஏற்கிறதுக்கு அவருக்கு சில நாட்கள் தேவைப்பட்டுச்சு. நிக் ஒரு பேட்டியில் என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை கைவிடலை, அவங்க அடைந்த அதிர்ச்சி நியாயமானது, ஆனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீண்டு எனக்கு கொடுத்த அந்த அன்பு தான் இன்றைக்கி நான் இந்த உலகத்தை நேசிக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஒரு பேட்டியில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நிக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இடது இடுப்பு பகுதியில் ஒரு சிறிய பாதம் மாதிரி, அதாவது அவர் நிறைய பேட்டியில் சொல்வார், இது என்னோட சிக்கன் லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம்தான் அவருக்கு இருந்துச்சு. அதனால் அவர் ஆரம்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் படிக்கிற பள்ளியில் தான் அவர் சேர்க்கப்பட்டார். அதுக்கப்புறமா சட்டம் மாறினதுக்கு அப்புறமா அவர் சாதாரண பள்ளியில் சேர்க்கப்பட்ட முதல் மாணவர் இவர் தான். நிக் அந்த ஸ்கூலில் சேர்ந்தக்கப்புறம் அவன் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவரை ஒரு மான்ஸ்டர், ஏலியன் அப்படி சொல்லி அவரை கிண்டல் பண்ணாங்க. மற்ற குழந்தைங்களோட விளையாடும்போது இவர் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்பாராம். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிச்சு. என்னால் விளையாட முடியலை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு ஏற்பட்டு, இதனால் தன்னோட 10 வயதில் வாழ்க்கை எனக்கு சுமை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி குளியலறை தொட்டியில் மூழ்கி தற்கொலை செய்யணும் முயற்சி பண்ணுறாரு. தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது தன்னோட அப்பாவும் அம்மாவும் கல்லறைக்கு முன்பாக கத்தரி அழுறத காட்சி வருது. அதை பார்த்த உடனே அந்த அன்பு அவரை மரணத்தினின்று வெளியே கொண்டு வந்துச்சு. தன்னோட 15 வயதில் வேத புத்தகத்தில் யோவான் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதில் பிறவிலே பார்வையற்ற ஒரு மனுஷனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்வார், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லி. அந்த வார்த்தை நிக்கோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தேவன் எனக்கு கை கால்களை கொடுக்கலனாலும் எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். நிக் தன்னோட 17 வயசில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால் பேசிட்டு ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு. பேசிட்டு கீழே வரும்பொழுது ஒரு சின்ன குழந்தை ஓடி அவரை அணைத்து கொண்டு அழுது, நீ எவ்வளோ அழகானவன் அப்படிங்கிறது யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நிக்குக்கு தேவன் நம்மளை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் உணர்ந்தார். 2005ஆம் ஆண்டு லைஃப் வித் லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பை தொடங்குறாரு. அங்கே நீந்துறது, ஷாப்பிங் பண்ணுறது, கார் ஓட்டுறது, தட்டச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் அந்த சின்ன பாதத்தை வச்சு கற்றுக்கிட்டாரு. 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கி அவர் வலம் வருகிறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு யாராவது யோசித்திருப்போமா? ஆனால் அவரையும் நேசித்து அவரை திருமணம் செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கானாயே மியாகாரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் மணந்தார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 4 அழகான குழந்தை அவருக்கு பிறந்துச்சு.
எல்லா குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, பல புத்தகங்களை வந்து எழுதியிருக்கிறாரு. ஏசு கிறிஸ்துடைய அன்பையும் அவர் நமக்கு கொடுக்குற ஆறுதலையும் போகிற இடங்களெல்லாம் சாட்சியாக அறிவித்து வர்றாரு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உடல் குறைபாடு ஒருவரை முடக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களோட வாழ்க்கையிலையும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாம் தான் அந்த தடையை ஏற்படுத்துகிறோமே தவிர இயேசு கிறிஸ்து அல்ல. விசுவாசத்தினால் அந்த தடையை நாம் ஜெயிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.